வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். நம்ம மார்னிங்கே வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ டைரெக்டாக போகிறோம், போயிட்டு என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு. மார்னிங் வீடியோ போடும்போதே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மிகப்பெரிய புத்திசாலிகளாக ஒரு சிலர் வந்துட்டு ஏன் நீங்கள் கேட்டுகிட்டே அதை வீடியோவை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து என்னென்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் கேட்க போகிறேன். உங்கள் சைடில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதையும் சேர்த்து கேட்டுட்டு வரேன்னு தான் காலையில் வீடியோ போட்டேன். புத்திசாலிகள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்டில், நான் இது மாதிரி நீங்களே கேட்டே வந்து போட்டிருக்கலாமேன்னு. ஸோ அதை நான் கேட்டிருந்தா ஒன்றை கேட்டிருக்கணும், மீதி இந்த 4 விஷயமும் நீங்கள் சொன்னதுனால தான் வந்து நான் கேட்கணுங்கிற இன்டென்ட்டே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு எதுக்கு போட்டோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. வீடியோ எதுக்கு போடுறோங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். என்ன போடுறோம் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் சும்மா ஏதோ போடணும், கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு பண்ண வேணாம், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன தகவல்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே லைன் பை லைனாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்டுக்கிங்க, தேவையில்லாத வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பர்டிகுலராக இப்போ வந்து கீழமை நீதிமன்றத்துக்கோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இப்படி வந்து தனித்தனியாக பிரித்து, ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுமே நான் சொல்லி கேட்கல. மொத்தத்தில் தேர்வு எழுதியிருக்கோம், நிறைய தேர்வுகள் எழுதியிருக்கோம். எழுதிட்டு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு சிலது வெயிட்டிங்கு, ஒரு சிலது வந்து இன்னும் எந்த ரிசல்ட்டுமே வராமல், எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்குது. மெயினாக கேட்டது வந்து கீழமை நீதிமன்றம் தான், அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஏன்னா வேக்கன்சி அதில் வந்து கம்மி. கீழமை நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நபர்களுமே எதிர்பார்க்குறது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது மெயினாக வந்து கீழமை நீதிமன்றம் தான். பட் அவங்கக்கிட்ட இதுதான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லலை. ரிசல்ட்டுக்கான அப்டேட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்றதை கேட்டிருந்தேன். என்ன மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க சொன்னதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இந்த குரூப் 4 காலி பணியிடம், அதாவது குரூப் 4 ரிசல்ட்டு தான் இந்த ரிசல்ட்டை பாதிக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா வருடம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ரெக்யூர்மெண்ட் பண்ணுறது வேலை பளு, வேலை கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதாவது இப்போ 1000 பேர் போகிறாங்க, 500 பேர் போகிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு சில நபர்கள் வந்து வெளியில் போகிறாங்க. வேலை அதிகமாக இருக்குது, பணிச்சுமை எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் வேறு வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதி வந்து ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க போகிறது இல்லாமல் குரூப் 4 அதுக்கப்புறம், அதாவது கோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக குரூப் 4 வரும். குரூப் 4க்கு அப்புறம் அதில் செலக்ட் ஆகிட்டாங்க, கோர்ட்டில் வேலைக்கு போய்கிட்டு குரூப் 4ல் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த வேலையை வந்துட்டு விட்டுட்டு குரூப் 4ல் போய் ஜாயின் பண்ணுறது. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதின நபர்களுக்கும் கிடைக்காம போயிடுது. ப்ளஸ் அங்கே வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த காலி பணியிடங்கள் காலியாகவே இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த ஆளை உள்ளே எடுத்து அவங்க எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி பாதி பேர் வேலை கஷ்டமாக இருக்குன்னு போயிடுறாங்க, பாதி பேர் குரூப் 4ல் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எப்போதுமே வருடம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த குரூப் 4 இதனால் வந்து இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்ற தகவல் வந்து சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எப்போ வேணால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். ஏன்னா இப்போ குரூப் 4க்கான நம்ம மார்க்கு இதெல்லாம் பார்த்தாச்சு, ரிசல்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்க என்ன அப்படின்ற ப்ரொசீஜர் போச்சுன்னா அடுத்து வந்து இன்டர்வியூ, ஏன்னா இதுலேயும் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது இன்னும் இதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த, அதாவது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா அதில் வர்றவங்க தான் வந்து குரூப் 4லேயும் செலக்ட் ஆகுறாங்க. மற்றபடி இந்த ஓஏ மசால்ச்சி இதில் வர்றவங்களுக்கும் குரூப் 4க்கும் மேக்ஸிமம் வந்து 90% சம்மந்தம் இருக்காது. ஒரு 10% 1-2 நபர்களை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபில் வர்ற ஆளுங்க தான் நிறைய பேர். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதில் 50% நபர்கள் பாஸ் ஆகி எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இதில் வர்றவங்க குரூப் 4ல் பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ இந்த இதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணினாங்க. இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கான தகவல் அப்படின்றது இந்த ஒரு ரீசன் தான் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதாவது பர்டிகுலராக இந்த தேதியில் வரும், இன்றைக்கி வரும், காலையில் வரும், மதியம் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை, மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. அது கவர்மெண்ட் சைடில் அஃபிஷியலாக இருக்கிற நியூஸ். அதனால் நம்மக்கிட்ட அவ்வளோ தெளிவாக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளும் வந்து வீடியோவில் அப்படியே சொல்ல முடியாது, இந்த டேட்டில் தான் வரும், இப்படி தான் இந்த டைம் தான் அப்படின்ற மாதிரி அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடாது. அது வந்து ராங்கான ஒரு இதாக போயிடும். ஸோ அது ஃபஸ்ட்டு விஷயம், ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் அப்படின்றது. குரூப் 4க்கான வேலை முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்போ வேணால் ரிசல்ட்டுக்கான இது வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதே போல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து, ஆல்ரெடி எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபை இருப்பாங்கள்ல, அவங்களில் ஒரு சிலர் வந்து குரூப் 4 எழுதியிருக்காங்க.
ஸோ அதில் யாராவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெக்யூர்மெண்ட் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா நார்மலாக எந்த காரணமுமே இல்லாமல் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லலை. குரூப் 4 எழுதியிருக்காங்க. அவங்க எழுதினவங்களுக்கு யாருக்காவது கிடைக்கிது அப்படின்னா அந்த நபர்கள் குரூப் 4ல் போகிறப்போ இந்த பணியிடம் வந்து காலியாகும். இந்த காலியாகிற பணியிடம் அப்படின்றது இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேகன்சியில் வந்து ஆட் ஆகும். இதை தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர இதை தாண்டி வந்து அஃபிஷியலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ இருக்குது, நாங்கள் இவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றது இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியாது. அதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறவங்கள பொறுத்து தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து இதாகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. 500, 1000, 2000 எண்ணிக்கையில் எதையுமே சொல்ல முடியாது. அதுவும் பிரச்சனை. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன போட்டிங்களோ, அதாவது அப்ளிகேஷனில் நான் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது இல்லை ஏதோ சம்திங் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது தாங்க ஃபைனல். அதிலேருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து தவறுதலாக இருக்குது அப்படின்னா அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறவங்க ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் ரிஜெக்ட், இல்லை இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஏற்றுக்கலாம். இது 2 விஷயந்தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் வரும். வேறு எதுவுமே அதில் இருந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். நீங்கள் இல்லாத ஒன்று இருக்குதுன்னு போட்டால் அதை சப்மிட் பண்ணணும். இருக்கிற ஒன்று இல்லைன்னு போட்டிங்கன்னா அதை திரும்ப வந்து ஆட் பண்ண முடியாது. இதெல்லாம் தெளிவாக கேட்டுங்க. ஏதாவது இல்லை பட் நீங்கள் இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அதை கொடுக்கணும். கொடுக்க தவறுனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத அது வெரிஃபை பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது. ரிஜெக்ட்ன்றது நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ரிஜெக்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியாது. பட் கொடுக்கணும். இல்லை என்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டே இல்லை பட் நான் இருக்குன்னு கொடுத்தா இந்த மாதிரி. ஒருவேளை இருக்குது, இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் போடும்போது அதை ஆட் பண்ணலை. ஒருவேளை பிஎஸ்டிஎம் கையில் இருக்குது, அப்ளிகேஷன் போடுறப்ப பிஎஸ்டிஎம் இல்லைன்னு போட்டுட்டேன், இப்போ வந்து என்னை இதில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக உள்ளே சேர்த்துக்கிங்க, இதை வந்து பிஎஸ்டிஎம்மாக வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கனாலும் அதையும் எடுத்துக்க மாட்டாங்க. புதுசாக ஒன்று ஆட் பண்ணவும் முடியாது, இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அப்ளிகேஷனில் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்குது. மற்றபடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இந்த மிஸ்டேக்கு, அந்த மிஸ்டேக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிவிட்டோம். பட் கமெண்ட்லேயும் அதே தான் கேட்குறீங்க. ஸோ இந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் 2025 அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 2025லேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கீழமை நீதிமன்றம் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ டெஸ்ட்டு. இந்த ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் யாருக்கு நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங் போட்டவங்களுக்கு மட்டும்தான் ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனில் எத்தனை நபர்களை கூப்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் கூப்பிடுவாங்க. 1:5னா 1:5, 1:10னா 1:10. அதே போல் தான் இன்டர்வியூக்கும் 1:2னா 2 தான் வரும், 3னா 3 தான் வரும். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் அண்டு இன்டர்வியூ ரெண்டுமே சென்னை மற்றும் மதுரை இந்த மாதிரி 2 சென்டராக பிரித்து போடுவாங்க. அதில் இருக்கிற அதாவது இப்போது கேண்டிடேட்ஸ் நிறைய நபர்கள் எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 சென்டர் வந்து அதிகமாக்கலாமே தவிர மற்றபடி உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் சென்னையிலையும் மதுரையிலையும் மட்டும்தான் இருக்க வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூக்கும் நீங்கள் தாராளமாக ரெடி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் நம்ம கேட்டுட்டு வந்த தகவல். ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு 100 நபர்கள் 100 விதமான சந்தேகங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ 100 விதத்தையும் நம்மளால் வந்து அதை கேட்க முடியாது. ஸோ அதுக்காக மெயினாக இருக்கிற முக்கியமான தகவல்கள், முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம கேட்டுட்டு அப்டேட் அப்படின்றது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளே வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கும் தெரியும், நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க.